மீனராசியில பிறந்திருக்கிறீங்க. மீனம் ராசி, புரட்டாதி நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரம் ஒரே பாதம், இது குருவோட நட்சத்திரம். உத்திரட்டாதி, இது சனியினுடைய நட்சத்திரம், 4 பாதம். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள்லாம் இங்கதான் இருப்பாரு. ரேவதி நட்சத்திரம், இது புதனுடைய நட்சத்திரம், 4 பாதம். இப்படித்தான் மீனராசியினருக்கு நட்சத்திரம் இருக்கும். அதாவது பூரட்டாதி 4ஆம் பாதத்துல பிறந்திருப்பார், இல்ல உத்திரட்டாதியான சனி தசையில 4 பாதங்களிலும், ரேவதி 4 பாதத்தில். அப்ப பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில பிறந்தவருக்கு தசை பயணம் எப்படி இருக்கும்? குரு தசை முதல் தசை, சனி தசை 2ஆம் தசை, புதன் தசை 3ஆம் தசை, கேது 4, சுக்கிரன் 5, சூரியன் 6, சந்திரன் 7, செவ்வாய் 8, ராகு 9வது மகாதசையா வரும். அதே உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய தசை முதல் தசை சனி தசை, 2ஆம் தசை புதன், 3ஆம் தசை கேது, 4ஆம் தசை சுக்கிரன், 5ஆம் தசை சூரியன், 6ஆம் தசை சந்திரன், 7ஆம் தசை செவ்வாய், 8ஆம் தசை ராகு, 9ஆம் தசையாக குரு மகாதசை வரும். ரேவதி நட்சத்திரம் மீனராசியில பிறந்திருக்கிறீங்க. முதல் தசை புதன், 2ஆம் தசை கேது, 3ஆம் தசை சுக்கிரன், 4ஆம் தசை சூரியன், 5ஆம் தசை சந்திரன், 6ஆம் தசை செவ்வாய், 7ஆம் தசை ராகு, 8ஆம் தசை குரு, 9ஆம் தசையாக சனி மகாதசை வரும்ன்றத உறுதிப்படுத்துறோம். இது மீன ராசியில் பிறந்தவர்களுடைய தசா பயணத்தை உறுதிப்படுத்துகிறது. சோ இப்ப நம்ம இந்த பதிவுல